viewers, welcome to Madam Cooks a Lot. Chicken Phal இது ஒரு delicious-ஆன chicken starter-ங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். Chicken Phal செய்யறதுக்கு நீங்க boneless chicken சின்ன சின்ன பீஸ் எடுத்துக்கலாம், இல்லனா இந்த மாதிரி chicken breast piece கூட எடுத்துக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/4 கப் தயிர், இது எல்லாத்தையும் சிக்கன்ல மேரினேட் பண்ணி எடுத்துக்க போறோம். மேரினேட் பண்ண சிக்கனை ஃபோர்க்கில் பாருங்க இந்த மாதிரி எல்லா பக்கம் குத்தி எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மேரினேட் பண்ண சிக்கன் 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். அடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டை போட்டுக்கோங்க. பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன், அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/4 கப் வெந்தயக்கீரை, 7லேருந்து 8 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, நீங்கள் இதில் புதினா இலை கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே 1 மணி நேரம் வரைக்கும் சிக்கன் மேரினேட் ஆகிருக்கு. அதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். நாம் அரைச்சி வச்ச சிக்கன் ஃபால் மசாலா போட்டு சிக்கனுக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணணும். பாருங்கள், நம்ம மேரினேஷன் வந்து திக்காக இருக்கணும். ஸோ இதை 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற விடலாம். அடுத்து சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு கிரில் பேன் வச்சுக்கோங்க. கிரில் பேன் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற தவா கூட எடுத்துக்கலாம். இதில் நல்லெண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஒன்று எடுத்து வைக்கலாம். சிக்கன் பெரிய பீஸாக இருக்கிறதுனால குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால லிட்டை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போது ஸ்டவ் ஆனில் வச்சுக்கோங்க. சிக்கன் மேலே எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி 10 நிமிஷம் லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். வாங்க இப்போது லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் இன்னும் நல்லா குக் ஆகணும். இதில் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம 30 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். வாங்க 30 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நம்மளுக்கு சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இதை அடுத்து நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரோட்டி செய்கிற கிரில் எடுத்துருக்குறேன். இதில் கம்ப்ளீட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. இந்த ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். நாம் குக் பண்ண சிக்கனை இந்த ரோட்டி கிரில் மேலே வச்சு சுட போகிறோம். இது வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே சுட்டு எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இந்த சிக்கனை 2 பக்கமும் 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒருவேளை ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த கிரில்லை லிஃப்ட் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம நெருப்பில் சுட்டு எடுக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு. இதே ப்ரொசீஜரை நீங்கள் வெறும் அடுப்பில் சுட்டு எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட். இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு அருமையான சிக்கன் ஃபால் ரெடியாக இருக்குது. சுட சுட
சிக்கன் ஃபால் மேலே இந்த மாதிரி லெமன் நல்லா ஸ்குவீஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே சர்வ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் மின்ட் ராய்த்தா இருக்கும் இல்லைங்களா, அதோட கூட சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா வியூவர்ஸ், இந்த சிக்கன் ஃபால் எவ்வளோ டெலிஷியஸாக நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணோம்னுட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். இந்த மாதிரி புதுமையான ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்களோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோட சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.